friends, welcome to our channel Asian Zone. இப்போ என் டெரஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் 5 கிட்டே வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராபெரி. அப்புறமேட்டு ஒரு 3 தொட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. 2 தொட்டி அப்படியே செத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். தட் மீன்ஸ் அந்த பிளான்ட்டு. இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 தொட்டிலையும் ஃப்ளவர்ஸு அப்புறமேட்டு ஃப்ரூட்ஸு அதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோ இங்கே இருக்கா ஃப்ளவரு, இதோ இங்கே பட்டு. அப்புறமேட்டு உள்ளே பாருங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் ரெட்டிஷாக மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளாக நல்லா ரெட்டிஷாக மாறும். அப்புறம் நம்ம இதை ஏர் வாஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இங்கேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஞ்சு இங்கே பட்ஸு தெரியுதா. அப்படி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்ட்ராபெரி குட்டி அப்படி இங்கே இருக்கான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இது தொட்டியில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதோ ஒரு ஃப்ளவர் இருக்குது தெரியுதா. அப்புறமேட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நிறைய இங்கேயோ ஃப்ளவர் மொட்டு எல்லாம் இருக்குது. ஸ்ட்ராபெரி நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகாதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பத்திரமா பார்த்துன்னா அடாப்ட் ஆகும். நான் எதுக்கு இந்த வைக்கோல்லாம் போட்டு வச்சுருக்கேங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைக்கோல் வந்து நம்ம இப்போ அது மேலே தண்ணியை ஊற்றினா அப்சர்வ் ஆகிருக்கும். அப்புறமேட்டு மண்ணுக்கு எப்பவுமே ஈரமாகவே வச்சுக்கோம் அது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கோல் போட்டிருக்கோம். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராபெரி வளர்த்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.